ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பொங்கல் பண்ண போகிறோம். அதுவும் வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் ரெண்டுமே பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு பாதி அளவு பாசிப்பருப்பு நம்ம பச்சையாகவும் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு பொங்கல் இன்னும் நல்ல வாசனையாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம். இப்போ இதே இந்த அரிசியில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். இதில் நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். 3 கப் அளவுக்கு இதுக்கு சரியாக இருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். 4 விசில் வச்சோன்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வெந்துடும். குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரைஸும் பருப்பும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக இதை ஒரு பாதி அளவு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் சேம் இதுதான். நம்மளுக்கு ஒரே குக்கரில் இது ரெடி பண்ணிட முடியும். நம்ம அடுத்ததாக பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி நல்லா இதேமாரி சாப் பண்ணி சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சியோட ராசமல் போகிற வரையும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை ஃப்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இது கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு தான் நல்ல வாசனை கொடுக்கும். இப்போவே நல்ல சூப்பரான வாசனையாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை ஃபைனலாக ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கருகாமல் அதே மாதிரி பச்சையாகவும் நல்லா அந்த நெய்யில் பொரிஞ்சும் சூப்பரான வாசனை கொடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இந்த மாதிரி பவுலில் நம்ம வடித்து எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பொங்கலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான இதில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதிகமாகவும் கொஞ்சமாகவும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கிறப்போ பொங்கல் நம்மளுக்கு சூப்பரான ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கும். நல்லா ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரே குக்கரில் வச்சு இந்த மாதிரி 2 பொங்கலையும் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். பாருங்கள், சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் நல்லா சூப்பராக ரெடியாக கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.